வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இனி இந்த குறிப்பிட்ட வாகனங்களை வரியே கட்டாமல் சாலைகளில் ஓட்டிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த வாகனங்களுக்கு வரி கட்டுவதிலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க, இதனால் யாருக்கெல்லாம் அதிகமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பொதுவா நாம ஒரு கார் அல்லது பைக் புதுசா வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு வண்டியோட ஃபைனல் பில்லில் ரோடு டாக்ஸையும் சேர்த்திருப்பாங்க. நம்ம எந்த மாநிலத்தில் அந்த வாகனத்தை ஓட்டுகிறோமோ அதற்கு தகுந்தது போல வரியை கட்டணும். எந்த மாதிரியான வாகனத்தை வாங்கினாலும் அதனுடைய அடிப்படை விலையில மேலும் சில சார்ஜஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். இதுல வாகன ரெஜிஸ்ட்ரேஷன், மோட்டார் இன்சூரன்ஸ், ரோடு டாக்ஸ் சேர்ந்திருக்கும். ரோடு டாக்ஸ் என்பது எந்த நாடு அல்லது மாநிலம் என்பதை பொறுத்திருக்கும். மாநிலத்துக்கு ஏற்ப டாக்ஸ் கட்டணம், டாக்ஸ் விதிகள், கட்டமைப்பு எல்லாமே மாறுபடும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே ரோடு டாக்ஸை விதிக்கின்றன. மாநில அரசு சுங்கச்சாவடி வரி, மாநில வேட், பயணிகள் மற்றும் சரக்கு, மோட்டார் வாகன டாக்ஸ் ஆகியவற்றை ஆண்டு கணக்கில் அல்லது லைஃப் டைம் அடிப்படையில் வசிக்கிறது. இந்த வரி விதிப்பு மாநிலங்களிடையே மாறுபடுகிறது. அந்த வித்தியாசத்தை சம்பந்தப்பட்ட அரசுக்கு வாகனத்தை வாங்கும்போது நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் வாகன வரி என்பது சாலைகளை பயன்படுத்தும் வசதிக்காக செலுத்தப்படும் ஈடு செய்யும் வரி அப்படின்னு சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. வாகனத்தை சாலையில் ஓட்டும் போது மோட்டார் வாகன வரி, அதாவது சாலை வரி கட்டுவது கட்டாயம். இது சாலை பராமரிப்பிற்கான கட்டணம் போன்றது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வழங்கிய முக்கிய தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது சாலையில் இயங்காத வாகனங்களுக்கு மோட்டார் வாகன வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தொழிற்சாலை வளாகங்கள், தனியார் எஸ்டேட்டுகள், கல்லூரி அல்லது கேம்பஸ் போன்ற இடங்களில் மட்டுமே இயங்கும் வாகன உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர், மோட்டார் வாகன வரி என்பது சாலைகளை பயன்படுத்தும் வசதிக்காக செலுத்தப்படும் ஈடு செய்யும் வரி என சொல்லியிருக்காங்க. அதாவது அரசின் நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகளை பயன்படுத்தினால் மட்டுமே வரி செலுத்த வேண்டும். தனியார் இடத்தில் மட்டும் பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு அரசு வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மோட்டார் வாகன வரி சட்டம் 1963 பிரிவு 3 அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொது இடம் அப்படிங்கிற சொல்லின் முக்கியத்துவத்தை நீதிபதிகள் வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது வாகனம் பார்த்தீங்கன்னா பொது இடத்தில் இயக்கப்பட்டாலோ அல்லது அங்கு பயன்படுத்த தயாராக வைக்கப்பட்டாலோ தான் வரி விதிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது எனவும் கோர்ட் எடுத்து கூறியது. இந்த வழக்கு விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் வளாகத்தில் இயங்கும் ராஷ்டிரிய இஸ்பாத் நிகாம் லிமிடெட் RINL நிறுவன வாகனங்களை சார்ந்ததாகும். அந்த நிறுவனம் வைத்திருந்த 36 கனரக வாகனங்கள் பிளான்ட் உள்ளேயுள்ள டிஸ்பாச் ஓட்டலில் மட்டுமே பொருட்களை எடுத்துச் சென்றன. பொதுமக்கள் நுழைய முடியாத CISF பாதுகாப்பு அந்த வளாகத்தில் மட்டுமே வாகனங்கள் இயங்கியதால் நிறுவனம் வரி விலக்கு கேட்டது. முதலில் உயர்நீதிமன்ற ஒற்றை நீதிபதி நிறுவனம் சார்பில் ஒரு உத்தரவு வழங்கி 22.71 லட்சம் திருப்பி தர உத்தரவிட்டார். ஆனால் பிரிவு பெஞ்ச் அதை ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டை அணுகியது. இறுதியாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாகனம் பொது இடத்தில் இயங்கவில்லை எனில் அல்லது அங்கு பயன்படுத்தும் நோக்கில் வைக்கப்படவில்லை எனில் மோட்டார் வாகன வரி விதிக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் 10 முதல் 13% வரை சாலை வரி அப்படின்னு ரோட் டாக்ஸ் வாகன உரிமையாளர்களிடத்திலிருந்து வசூல் செய்கிறாங்க. மக்களே, சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பின்படி வாகன உரிமையாளர்களுக்கு வரி கட்டுவதில் இருந்து விலக்கு கிடைப்பதோடு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். இது போன்ற சலுகைகளை எல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.